Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். டெல்லிக்கு ஒரு கேமரா அனுப்பி எல்லா கேம்புக்கும் போக சொல்லுங்க. ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதி டெல்லியில கேம்ப். அந்த கேம்போட சூழ்நிலைய அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்து போடுங்க. அப்ப தெரியும் ஏன் கெஜ்ரிவால் தோத்தாருங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, உற்சாகத்துக்கு வேணா சந்தோஷத்துக்கு நீங்க சொல்ல முடியும். இன்று டெல்லி, அடுத்து தமிழ்நாடு. எப்படி சாத்தியம்? தமிழ்நாட்டுல நம்ம என்னவா இருக்கோம்? நம்ம எப்படி தமிழ்நாட்டுல அதிகாரத்தை என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 80 லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி 2 கோடி ஓட்டை தொட முடியாதா? என்ன நீங்க என்ன நாங்க ஒரு 8 லட்சம் ஓட்டு, நீங்க என்னங்க 8 லட்சம் ஓட்டு வாங்கி தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்க என்னங்க 1.5 கோடி ஓட்டு வாங்க போறீங்க? காலூன்றி விட்டதுன்றீங்க, ரைட். சட்டமன்றத்துக்கு போனதை வச்சு சொல்லுங்க. அது ஏடிஎம்கே இருந்ததுனால இல்லங்க. இன்னைக்கு 80 லட்சம் வாக்குகள் பிஜேபி மட்டும் 50 லட்சம் வாக்குகளை பெற்றதை வச்சு நான் சொல்றேன். திமுக தலைவர்கள் கொடுக்குற அறிக்கையை வச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே எங்க தலைவர் சொன்னாரு 10,76,000 கோடி கொடுத்திருப்போம், இல்லைன்னு சொல்ல சொல்றேன். அதுக்கு நீங்க ஒரு சேலஞ்ச் எடுங்க. என்ன கொடுத்தீங்க? 10,76,000 தொடர்ந்து நிதி வரலன்னு வரிசை அங்க இருந்து அமைச்சர் நிதி வரலங்கிற புலம்பல் தாங்க. நீங்க யூஜிசின்னு ஒரு வரைவுல வந்து நீங்க நிதி வரல, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் வரல. 2.25 கோடி ரேஷன் கார்டுல 1.25 கோடி அரிசி வாங்குறாங்க. 20 கிலோ 30 கிலோ அரிசி. இந்த மொத்த அரிசியை கொடுத்துருக்காரு, காசே வாங்காம, மாநில அரசு பணவே வாங்காம ஏழை மக்களுக்கு 20 கிலோ 30 கிலோ அரிசி கொடுக்கறது மத்திய அரசு. எங்க பாஜக ஆட்சி காலத்துல மட்டும் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. காங்கிரஸ் இருக்கும்போது கிடையாது. முதல்ல அப்படிலாம் கிடையாது. ரெகுலரா கொடுக்கறது. நீங்க தெரியாம பேசுறீங்க. மக்களின் நன்மதிப்பை முழுமையாக பெற முடியல. இன்னுமே பிஜேபி தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அந்நியப்பட்டே நிக்குது. அப்படிலாம் நீங்க 80 லட்சம் ஓட்டு போடுறது அந்நியமா? என்ன கணக்கு நீங்க பேசுறீங்க? என்ன கணக்குல பேசுறீங்க? இல்ல, எங்க ஐயா ராமதாஸ் இருந்தாரு கூட, மற்ற கட்சிகள் கூட, எல்லா கட்சியும் அப்படிதான் சார். அப்ப திமுக மட்டும் வெற்றி பெறதுக்கு அது மட்டும் காரணமா? உங்களோட சேர்ந்தா உள்ளதும் போயிடும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. எங்களோட சேர்ந்து பதவி அவிச்சதுனாங்க திமுக, அண்ணா திமுக. வெக்கமா இல்ல சொல்றதுக்கு? திமுக சேர்ந்து எங்களோட மத்திய மந்திரி சபையில் இடம்பெறலையா? பிஜேபி உள்ள வந்துருன்னா மக்கள் பூரா திமுக ஓட்டு போட்டுறாங்க. அதெல்லாம் இல்லங்க. அப்படி சொன்னா ஓட்டு போடுறாங்க. மாற்றம் வருங்க. பாருங்க, பிஜேபி உள்ள வந்துருங்க அப்படின்னா ஓட்ட போட்டுறாங்க. அதெல்லாம் அது வந்து அது சில பேர் வன்மத்துல பேசுறது, மதவாதத்தோட பேசுறது, மதவாத உணர்வுல பேசுறது. மதவாதம் யாரு? இப்ப நம்ம முதலமைச்சர் கூட மதவாதி இல்லை. இந்த முறை நமக்கு ஏடிஎம்கே இல்லைன்னா நம்ம நிலைமை என்னன்றது தெரிஞ்சிடும். அதெல்லாம் கிடையாது. ஏங்க இன்னமும் நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்க. என்ன பண்றது? 12 பாராளுமன்ற தொகுதியில ஏடிஎம்கே 3வது இடம் வந்திருக்கு. சரி. 81 சட்டமன்ற தொகுதியில ஏடிஎம்கே 3வது இடம் வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க இதெல்லாம் பேசி ஏதோ ஒரு கட்சியை நானும் திட்டணும், நீங்க அது கேள்வி கேட்கணுங்கிற இடத்துல பேசலாம். இன்னைக்கு சவுத்துல எடுத்துங்க. இன்னைக்கு நாலாபுரத்துல 57,000 ஓட்டு சார் ஏடிஎம்கே காணும் சார். இன்னைக்கு இங்க இருக்கிற டி நகர் தொகுதியில 45,000 ஓட்டு சார் பிஜேபி. ஏடிஎம்கே 19,000 ஓட்டு சார். 52,000 ஓட்டு வேளச்சேரியில சார். 21,000 ஓட்டு ஏடிஎம்கே சார். நாங்க திமுகவுக்கு அடுத்து சக்தி மிக்க கட்சி இன்னைக்கு மாறி இருக்கோம் சார். கப்பல் கரை சேர்றதுல தான் கரை சேர்ற கப்பல்ல தான் பயணிப்பாங்க. எந்த கப்பல் கரை சேரன்னு ஓடிட்டு இருந்துச்சு ஆம் ஆத்மி, இன்னைக்கு கவுந்து போச்சு. அது மாதிரி இந்த திமுக கப்பல் கவுறதுக்கு ஒன்னும் அவ்வளவு கஷ்டம் கிடையாது. மக்கள் நினைச்சா ஒரு நொடியில மாற்றாங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு கரு நாகராஜன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் நாகராஜன் அண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? டெல்லி தேர்தல் ஒரு ஆர்கனைசரா நீங்க அங்க போயிட்டு பணியாற்றி ஒரு டீமோட போயிருந்தீங்க. ஒரு வெற்றியெல்லாம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆம் ஆத்மி தொடர்ச்சியா 2 முறை வெற்றி கண்ட ஒரு கட்சியை எப்படி வீழ்த்த முடிந்தது? எந்த தேர்தலும் இல்லாத அளவுக்கு இந்த முறை மிகப்பெரிய ஒரு பொருளாதார செலவினங்களை வந்து பிஜேபி அங்க கொட்டி இருக்கிறது. பிரச்சாரத்துக்கும் செலவா, அதே போல ஓட்டுக்கே இந்த ஸ்லம் ஏரியாவில எல்லாம் வந்து 7,000 ரூபாய் வரைக்கும் ஓட்டு காசு கொடுத்தாங்க பிஜேபி அப்படின்ற சில குற்றச்சாட்டெல்லாம் சொல்றாங்களே. நீங்க திமுகவில் சேர்ந்துட்டீங்களான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு பெரிய பொய்களை எல்லாம் அவங்க தான் சொல்லுவாங்க. நான் போற இடத்துல அவங்க எல்லாம் ஏன்ட்ட வந்து புலம்புனாங்க. ஆனா நீங்க வந்து நம்ம அமைச்சர்கிட்ட சொல்லுங்க, நீங்க அங்க டெல்லி தலைமை தேர்தல் பொறுப்பாளர் வந்து அசோக்
தாகூர்னு ஒரு சீனியர் தலைவர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லுங்க. என்ன காசு கொடுக்க சொல்றாங்களா? அசோக் தாகூர் இல்ல காசு கொடுக்க கேக்குறாங்க. ஆமா, ஒண்ணுமே செலவுக்கே கஷ்டமா இருக்கு எங்களுக்கு, நீங்க சொல்லி நம்ம கட்சியில இருந்து கொஞ்சம் உதவி பண்ண சொல்லுங்கன்னு வர்ற நிர்வாகிகள்லாம் ஏட்ட சொல்லி, பாதி புரிஞ்சும் பாதி புரியாம ஹிந்தில, அப்புறம் ஒரு தமிழால வச்சு கேட்டு இங்கிலீஷ்ல பேசுறவங்களும் புரிஞ்சிருது. அந்த மாதிரி கஷ்டப்படுற நிலைமையை நான் பார்த்துட்டு வர்றேன். இங்க நீங்க ஜாலியா உக்காந்துக்கிட்டு 5000 6000 7000 இதெல்லாம் பெரிய பாவங்க. சொன்ன தகவல்களை அதான் நான் பாவம்னு சொல்றேன். தேர்தல் சொன்னீங்கன்னு சொல்லல, சொல்லக்கூடிய தகவல்கள் முற்றிலும் 100% இல்ல, 200% பொய்யான. ஒரு முதல்வர் வேட்பாளரை கூட நம்ம முன்னிறுத்தி அங்க பயணிக்கல. எந்த அடிப்படையில டெல்லி மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தி? டெல்லி மக்கள் கோபத்துல இருக்காங்க சார். 10 ஆண்டு காலம் என்னெல்லாம் செய்யறேன்னு சொன்னாரோ எதுவும் செய்யல. நீங்க உங்க ஆதன் இந்தியா முழுவதும் அங்கங்க இருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். டெல்லிக்கு ஒரு கேமராவை அனுப்பி, ஆதன் இந்தி இருக்கு, ஆதன் இந்தி இருக்குல்ல, உங்க கேமராவை அனுப்புங்க, எல்லா கேம்புக்கும் போக சொல்லுங்க. கேம்ப்னா இப்ப நம்ம ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதி டெல்லியில கேம்ப். அந்த கேம்போட சூழ்நிலைய அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்து போடுங்க. அப்ப தெரியும் ஏன் கெஜ்ரிவால் தோத்தாருங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இல்ல 27 சார், அவ்வளவு குப்பை கூலம் சாக்கடை குடி தண்ணி எல்லாம் ஒண்ணு சார். பரிதாபமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க வெளியில கெஜ்ரிவால் ரொம்ப தூய்மையை பத்தி பேசிட்டு இருக்காரு, ஆனா ஒண்ணுமே செய்யல. கடந்த 2.5 ஆண்டுகளாக சட்டமன்றமும் அவங்க தான், மாநகராட்சியும் அவங்க தான். மாமன்றமும் சட்டமன்றம் ரெண்டும் ஒன்னா நடத்துறவங்க மக்கள் அம்போன்னு கை விட்டாங்க. அண்ணாஹசாரே சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, என்றைக்கு மது ஊழல் அவர் ஈடுபட்டாரோ அன்னைக்கே அவர் தகுதி இழந்து விட்டார், அதனால்தான் மக்கள் தூக்கி எறிந்தார்கள். அவருடைய குருநாதர் சொல்றார். அவருடைய எம்பி சுவாதி மாலிவால் சொல்றாங்க ஆணவ போக்கு, அவங்க சொல்றாங்க பேசுறதெல்லாம் பொய்ன்னு மக்கள் சொல்றாங்க. எல்லா விதமான நடுத்தர மக்களுக்கு எந்த சலுகைகளும் கிடையாது. ஏழை எளிய மக்களுக்கு அவங்க அடிப்படை வசதிகளை செய்யவே கிடையாது. இப்படியே இருந்தாதான் உங்களை நீங்க எனக்கு ஓட்டு போடுவீங்கன்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல. 10 ஆண்டுகளா இதுதான் நடந்திருக்கு. அவங்க ரொம்ப கோபத்தில் இருந்தாங்க. ஒரு எச்சரிக்கை வந்துச்சு, மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த மாட்டேன், நதியை சுத்தப்படுத்தலாம் செயல்படுத்த மாட்டேன், ஆயுஷ்மான் பாரத் திட்டமா செயல்படுத்த மாட்டேன், ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டமா செயல்பட மாட்டேன், மத்திய கல்வி துறை அறிவிக்கிற திட்டங்களை செயல்படுத்த மாட்டேன். அப்படி சர்வசாதாரணமாக எல்லாம் சொல்லிடுற அளவுக்கு மாநில அரசின் கட்டுப்பாட்டுலாம் ஒட்டுமொத்த டெல்லியும் கிடையாது. ஒட்டுமொத்த டெல்லி தமிழ்நாடே அப்படி இல்லாத சூழ்நிலையில பல விஷயத்தை நீங்க எட்டு இங்க திணிக்கிறீங்க. சரிங்களா? திணிக்கிறீங்க, என்ன திணிக்கிறோன்னு சொல்லுங்க. என்ன திணிக்கிறோம்? எல்லாம் இந்தியாவுல திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி எப்படி ஆட்சி நடத்தும் போது என்ன நடந்துச்சோ அது தானங்க இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. சில நேரம் நான் சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிருப்ப மாதிரி நாங்க பண்ணல. ஜல்லிக்கட்டை குழி தோண்டி புதைச்சிங்கல்ல, அப்படி பண்ணல. காவிரிக்கு குறுக்க அணைகள் கட்டும் போது வேடிக்கை பாத்தீங்கல்ல, அது பண்ணல. சரி, இப்படி பண்ணாததுக்கு உங்களுக்கு எல்லாம் நாங்க எங்க தமிழ்நாட்டுக்கு புறக்கணிப்பு நீங்களா கதை விட்டுட்டு இருக்கீங்க. இல்ல சார், டெல்லியில பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தானே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான்னு நீங்க பாத்துங்க. தானே தோற்கடிக்கப்பட்ட அசாரே சுவாதி மாலிவால் குற்றச்சாட்டு எல்லாம் இன்னைக்கு அவங்க எல்லாம் யாருடைய பின்புலமா இருக்காங்க. அசாரே இன்னைக்கு ஒரு RSS ஆளா கூட அவரை பார்க்கறாங்க. அவரை உடனே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நான் சொல்றேன். அவர் அன்னைக்கு வேற அசாரே, அண்ணா அசாரே, இன்னைக்கு என்ன அசாராவே இருக்காரு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. அவர் RSS அசாராவே இருக்காரு அப்படின்னு. நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பாவம் நல்லவர், மக்கள் கை விட்டுட்டீங்கன்னு அண்ணா அசாரே அவரை பாருங்க, அண்ணாசாரே இப்படி சொல்லிட்டாரு, நீங்க அப்படி சொல்லுவீங்க. அவரு குறை சொன்னா அவர் இப்படியே சங்கம் அது இது RSS இதே வேடிக்கையா போச்சுங்க. சரி, கொஞ்சம் மாத்தி தான் யோசிங்களே. டெல்லியில மாத்தி யோசிங்க. 27 வருஷத்துக்கு பிறகாக ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நமக்கு இன்னுமே முதல்வர் வேட்பாளர் யாருன்றது நம்மளால செலக்ட் பண்ண உங்களுக்கு என்னங்க? உங்களுக்கு என்ன? அதுதான் சந்தேகமா இருக்குது. முதல்வர் வேட்பாளரே சொல்லாம இவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா சார் எல்லா இடத்துலயும் அப்படித்தானே சார். பல மாநிலங்கள்ல, ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேசத்துல எல்லாமே சொல்லி செய்யறதே கிடையாதுங்க பிஜேபி. தேர்தல் முடிந்து வெற்றி பெற்ற பிறகு மாநில அகில இந்திய தலைவர்கள் முடிவெடுத்தானே சொல்றாங்க. இதுக்கு மட்டும் அப்படின்னு சொன்னா நீங்க செய்யலாம். 15ஆம் தேதிக்குள்ள தகவல் வரும் இருக்காங்க. இன்னைக்கோ நாளைக்கோ நாளை கழிச்சா வரும். உங்களுக்கு என்ன கஷ்டம்? இன்று டெல்லி, அடுத்து தமிழ்நாடுன்னு எல்லாரும் ஒரு அப்படியே ஆர்ப்பரிப்பா இருந்தீங்க. நான் பார்த்தேன். டெல்லியை விட்டுட்டீங்க, பல ஊழல்கள் அங்க மக்கள்கிட்ட. இல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, உற்சாகத்துக்கு வேணா சந்தோஷத்துக்கு நீங்க சொல்ல முடியும். இன்று டெல்லி, அடுத்து தமிழ்நாடு, எப்படி சாத்தியம்? தமிழ்நாட்டுல நம்ம என்னவா இருக்கோம்? நம்ம எப்படி தமிழ்நாட்டுல அதிகாரத்தை என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 80 லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி 2 கோடி ஓட்டை தொட முடியாதா?
என்ன நீங்க என்ன நாங்க ஒரு 8 லட்சம் ஓட்டு, நீங்க என்னங்க 8 லட்சம் ஓட்டு தேசிய வாங்கிருக்கீங்க? ஜனநாயக கூட்டணி, நீங்க என்னங்க 1.5 கோடி ஓட்டு வாங்க தேசிய போறீங்க? ஜனநாயக கூட்டணி பிஜேபி என்ன இங்க தமிழ்நாட்டுல? தேசிய ஜனநாயக கூட்டணி யாருங்க? நாங்க பாமக, சரி, ஜி.கே. வாசன் அவர்கள், டிடிவி, ஓபிஎஸ், இந்த டீம் தானே 80 லட்சம் ஓட்டு வாங்கி இருக்கு. இல்ல பாமக உங்க கூட இருக்குமா 26ல? இன்னைக்கு இருக்கிற நிலைமையை சொல்றேன். இன்னைக்கு அவங்க அப்ப திமுக கூட்டணி கழிச்சு பாருங்க, அவங்க வாங்கின ஓட்டு மொத்தத்தையும் 11 கட்சிக்கு நீங்க ஆவரேஜ் பண்ணுவீங்களா? வெற்றி கூட்டணி சார், அது தொடர்ச்சியா வெற்றி நீங்க கூட்டணி சார். நான் கேக்குற கேள்வி தனித்தனியா கேட்டீங்கன்னா திமுகவோட 20% தான் திமுகவா இல்ல 15%? ஆமா சார், திமுக இண்டிவிஜுவலா அவ்வளவு பெரிய கட்சி, உங்களுக்கு அவ்வளவுதானே 15% இருக்குமா? எவ்வளவு எப்படி சொல்றீங்க? என்ன டேட்டா இது? 11 கட்சி திருமாவளவனுக்கு ஒண்ணுமே கிடையாதா? ஓட்டே கிடையாதா? சார் திமுக கம்யூனிஸ்டுக்கு ஓட்டே கிடையாதா? வைகோக்கு ஓட்டே கிடையாதா? காங்கிரஸ்க்கு ஓட்டே கிடையாதா? சொல்லுங்க. நீங்க அதிகப்படியான வாக்கு சதவீதம் உள்ள ஒரு கட்சி திமுக. அதிமுக அப்படிதாங்க. இன்னைக்கு இண்டிவிஜுவலா நம்ம 11.28%. நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்களா? தென் சென்னையில, மத்திய சென்னையில 23%, தென் சென்னையில 26.4%. இதெல்லாம் நாங்க 26.4% வந்து கூட 9% தான் தென் சென்னை ஜெயிச்சிட்டு போறோம் சார். இந்த 11 சம்திங் நீங்க எடுத்ததே எப்படின்னா அங்கங்க ஃபெமிலியர் ஃபேஸ். சட்டமன்ற உறுப்பினரா எங்க அண்ணன் நயினார் நாகேந்திரன் இருக்காரு, அவரை பார்லிமெண்ட்டுக்கு போட்டியிட அந்த பகுதியில ரொம்ப பரிச்சயமானவர். அப்படி தமிழிசை அம்மாவை கூட்டு வந்து நீங்க வேகமா இப்படி பரிச்சயமான ஃபேஸ் அங்கங்க நிக்க வச்சு எல்லாமே டம்மி போலி ஜீரோங்கறீங்களா? இல்ல அவங்க எல்லாம் நல்லாவே காங்கிரஸ் எல்லாம் டம்மி போலி ஜீரோங்கறீங்களா? திருநாவுக்கரசுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்காதா? ஒருத்தருக்குமே எந்த கட்சியிலையும் லோக்கல் லீடர்ஷிப் இருந்தா அதை நீங்க இப்படி திசை திரும்பி பாஜக முன்னேறுகிறது, கால் ஊன்றி விட்டது, கால் ஒன்றுமா வேறொன்றுமான்னு கேட்ட கேள்வி எல்லாம் போய் ஆட்சிக்கு வருமாங்கிற பேசுற நிலையில நம்ம உட்கார்ந்து காலூன்றி விட்டதுன்றீங்க. ரைட், சட்டமன்றத்துக்கு போனதை வச்சு சொல்றீங்க. அது ஏடிஎம்கே இருந்ததுனால இல்லங்க. இன்னைக்கு 80 லட்சம் வாக்குகள் பிஜேபி மட்டும் 50 லட்சம் வாக்குகளை பெற்றதை வச்சு நான் சொல்றேன். 80 லட்சத்துல 50 லட்சம் பிஜேபியா? ஆமா, தமிழ்நாட்டுல எங்க எடுத்தீங்க இந்த டேட்டா எல்லாம்? எப்படி எடுக்கிறீங்க? நீங்க போய் பாருங்க. இல்லன்னா இங்கே பிரேக்ல நம்ம நான் சொன்னது போய் நீங்க சொல்லுங்க, இல்லாட்டி நீங்க ஏத்துக்கிட்டு பேசாம இருங்க. சரி, 50 லட்சம் ஓட்டு வாங்குற நீங்க 30% 35% அதிகாரத்தை எங்களால தொட முடியும், அதிகாரத்தை பிடிக்க முடியும் அப்படின்றீங்க. எப்படி அது சாத்தியம்? உங்க கூட யார் வந்து நிப்பாங்க? அதாவது தமிழ்நாட்டுல 50 வருஷமா 58 வருஷமா திமுக இல்லன்னா அதிமுக, ஆமா தானே? 27 வருஷமா காங்கிரஸ் அல்லது ஆம் ஆத்மி அப்படித்தானே இருந்துச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. இடையில மாறிச்சுல, மறுபடியும் பிஜேபி வந்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துருச்சு. எத்தனை மாநிலங்கள்ல மாற்றம்? டெல்லியும் தமிழ்நாடு ஒண்ணு இல்ல. இப்படி ஆரம்பிச்சிருவீங்க. டெல்லியும் தமிழ்நாடு ஒண்ணு கிடையாது. மக்கள் ஒண்ணுதானங்க. அங்கேயும் பணக்காரர் இருக்காங்க, அங்கேயும் ஏழை இருக்காங்க, அங்கேயும் தொழிலாளர் இருக்காங்க, இங்கேயும் தொழிலாளர் இருக்காங்க, அங்கேயும் அலுவலர்கள் இருக்காங்க, இங்கேயும் அலுவலர் இருக்காங்க. அரசு போராட்டம் நடத்துகிற அலுவலர்களை நீங்க கொஞ்சம் பாருங்க. தமிழக அரசு ஊழியர்கள் வந்து நேற்று முந்தா நாள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய தேர்தலில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பரிசளிக்கிறோம் சொன்னாங்க. இது யாரோ சில அமைப்புகள் கொடுத்தது, ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் சங்கம் யாரோ சில இல்லங்க, மெஜாரிட்டி அரசு ஊழியர்கள். எந்த மெஜாரிட்டி இல்ல நீங்க வேணா அதுல மெம்பர் இல்லாம இருக்கலாம், ஆனா அறிக்கை கொடுத்தவங்க முக்கியமானவங்கிறது தமிழ்நாட்டுக்கு தெரியும். நீங்க ரொம்ப திறமையான ஆள் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவங்கள யாரோ சிலர்னு சொல்லி இந்த வீடியோ அவங்க பார்த்து உங்களை தப்பா நினைக்க போறாங்க. அரசு ஊழியர்கள் எல்லாம் இப்ப எதிர்ப்புல இருக்காங்க சார். அரசு ஊழியர் மட்டும் இல்ல சார், செவிலியர்கள் தொடர்ந்து போராட்டம் பண்றாங்க. சரி, ஆசிரியர் பெருமக்கள், சிறப்பாசிரியர்கள் தனியா, கௌரவ ஆசிரியர்கள் தனியா, பகுதி நேர ஆசிரியர்கள் தனியா, இடைநிலை ஆசிரியர்கள் தனியா அவங்க போராட்டம் பண்றாங்க. மருத்துவர் சங்கம் போராட்டம் நடத்துறாங்க. டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் நடத்துறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் ஏறத்தாழ 8,000 கோடி 10,000 கோடி அவங்க ஓய்வு பெற்ற பணத்தை வைத்துக் கொண்டு அவங்களுக்கு கொடுக்காம இருக்கணும், அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க மின்சார ஊழியர்கள், மின்சார சங்கம், மின்சார ஒப்பந்த தொழிலாளர்கள் முதலமைச்சர் அலுவலகத்தை போய், அவருடைய சட்டமன்ற அலுவலகத்துல குளத்தூர போய் அங்க மறியல் பண்ணி 2000 பேர் கைதாகிறாங்க. சரி, இதான இன்னைக்கு இல்ல அவங்க மேல இவ்வளவு குற்றச்சாட்டு. தொடர்ந்து மக்கள் நல பணியாளர்கள் திமுகவுக்காக அங்கங்க நான் ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர், கிளை செயலாளர் வேலை பார்த்த மக்கள் நல பணியாளர்கள்லாம் நொந்து நூலாகி உங்களை நம்பதுக்கு நாங்க நாசமா போனோம், இந்த வட்டம் உங்களை என்ன செய்யறோம் பாருன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சார், ஆல்டர்னேட்டா உங்களை எப்படி கொண்டு வருவாங்க? உங்களை எப்படி கொண்டு வருவாங்க? எல்லாம் மக்கள் சார். இல்ல சார், அதுக்கு ஆல்டர்னேட் பிஜேபி அப்புறம் சார் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க தானே. சரி சார், இல்ல இவங்க எல்லாம் டெல்லிக்காரங்களா? நம்ம ஊருக்காரங்க தான். அப்புறம் என்ன, அவங்க எடுக்கிற முடிவு தானங்க, மக்கள் எடுக்கிற முடிவு தானங்க. அதுதான் சார். திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருந்துச்சா? இல்ல. அப்புறம் என்ன, இல்ல ஆல்டர்னேட் பிஜேபி எம்ஜிஆர் இருக்கும்போது 13 எப்படி வருவீங்க? எம்ஜிஆர் ஓட்டு போடணும். எம்ஜிஆர் இருக்கும்போது 13 வருஷம், அம்மா இருக்கும்போது 10 வருஷம், இப்படி 25 வருஷமா அவங்க வெளியில அனுப்பப்படலையா? சரி, அப்புறம் இன்னைக்கு மட்டும் அவங்க தொடர்ந்து இருக்க போறாங்க. நீங்க ஏன் கற்பனையில இருக்கீங்க? நான் அப்படி கற்பனை சொல்ல சார். அவங்க வந்து இந்த அளவுக்கு மக்களின் வெறுப்பை சம்பாதித்திருக்கிறார்கள், மக்கள் எதிர்ப்பை சம்பாதித்திருக்கிறார்கள்.
உங்களுக்கு ஏன் ஓட்டு பண்ணணும்? நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நாங்க இந்த 11 வருஷம் கிட்டத்தட்ட வந்துருச்சு. மோடி வந்துட்டாரு, 3 டென்யூர். தமிழ்நாட்டுக்கு இன்னமும் ஓர வஞ்சனையா தான் இருக்காங்க. இப்ப பாருங்க, RS பாரதியில இருந்து அத்தனை அமைச்சர்கள் சொல்றாங்க. அவர் பாவம் வயதான காலத்துல அவர் ஏதாவது பேசணும், தலைவர், முக்கிய தலைவர், அவர் சொல்றது படிச்சவன்லாம் நாயை விட கீழானவன், அது வேற சார். நீதிபதிகளுக்கெல்லாம் நான் போட்ட பிச்சை, அதே அவர் தானே சொன்னாரு. சரி, இப்ப சொல்றது மட்டும் பொன்மொழி, அதெல்லாம் வன்மொழி இல்ல சார். நான் கேக்குறேன், தமிழ்நாட்டுக்கு உதாரணத்துக்கு சொன்னதுனால கேட்டேங்க. உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னார் சார் அவரு. சரி, BA பட்ட நாய் கூட படிக்குன்னு சொல்றாரு. அவர் சொல்ற பொன்மொழியை நீங்க எனக்கு எடுத்து சொல்றீங்க. ஏதோ சொல்லணும், நானும் சொன்னதான் நியூஸ் வரும். தமிழ்நாட்டுக்கு நிதியை வாரி வழங்குதா என்ன பிஜேபி? இப்ப இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு என்ன சார்? பீகாருக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறீங்க. நீங்க தேர்தல் வருது போது பீகாருக்கு. இதெல்லாம் இல்ல, அதுதான் இது பீகாருக்கு உத்தரப்பிரதேசத்துக்கான பட்ஜெட் சார். இன்னைக்கு முரசொலியில வந்த செய்தியை வச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திமுக தலைவர்கள் கொடுக்குற அறிக்கையை வச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே எங்க தலைவர் சொன்னாரு, 10,76,000 கோடி கொடுத்துருக்கோம், இல்லைன்னு சொல்ல. அதுக்கு நீங்க ஒரு சேலஞ்ச் எடுங்க. என்ன கொடுத்தீங்க? 10,76,000 தொடர்ந்து நிதி வரலன்னு வரிசை அங்க இருந்து அமைச்சர் நிதி வரலங்கிற புலம்பல் தாங்க. நீங்க யூஜிசின்னு ஒரு வரைவுல வந்து நீங்க நிதி வரல, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் வரல. உதாரணத்துக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் சம்பளம் எல்லாம் மத்திய அரசு பணத்துல கொடுக்குறீங்க. கௌரவ ஆசிரியர்கள் சம்பளம் எல்லாம் மத்திய அரசு பகுதியில கொடுக்குறீங்க. தொழில்நுட்ப ஆசிரியர்கள் சம்பளம் எல்லாம் மத்திய அரசு பணத்துல கொடுக்குறீங்க. எதுவுமே பணம் வரலங்கிறீங்க. ஒரு திட்டத்துக்கு பொதுவா எல்லா மாநிலத்துக்கும் நீங்க எல்லாம் இந்த வீடு கட்டுங்க, இந்த வீடு கட்டுறதுக்கு ஆளுக்கு 2,000 ரூபாய் நம்ம ஒதுக்கிறோம் ஒரு பட்ஜெட் வச்சா, நான் வீடு கட்ட மாட்டேன், அந்த 2,000 ரூபாய் மட்டும் கொடுன்னு கேட்டா அது நியாயமான கேட்டா அதுக்கு பெரிய ஒப்பாரி வைக்கல சார். வெறும் 19 ரூபா 10.25 லட்சம் கோடி கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு எங்கெங்க எப்படி கொடுத்தீங்க, அது எப்படி போயிருக்கு? ஒரு உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு 7,80,000 வீடுகள் கட்டுறதுக்கு மத்திய அரசு நேரடி உதவி பண்ணிருக்கு. சரி, இங்க 89 லட்சம் பேர் 100 நாள் வேலை திட்டத்துல பதிஞ்சு வச்சிருக்காங்க. அதுல 69 இருந்து 71 லட்சம் ரெகுலரா பணியாற்றுறாங்க. சரி, ஓகே. சில பேர் கிராமத்துல பதிஞ்சு வச்சுட்டு டவுனுக்கு வந்துருவாங்க, ஊருக்கு போறப்ப வேலை பார்த்துக்குவாங்க. இந்த சம்பளத்தை மொத்தமா மாசம் 140 இருந்து இன்னைக்கு 248 ரூபா உயர்த்தி அந்த 71 லட்சம் பேருக்கு சம்பளம் கொடுக்கறது யாரு? மத்திய அரசு. சரி, ஓகே. சரி, இங்க 1.25 கோடி ரேஷன் கார்டு, 2.25 கோடி ரேஷன் கார்டுல 1.25 கோடி அரிசி வாங்குறாங்க, 20 கிலோ 30 கிலோ அரிசி. இந்த மொத்த அரிசியை கொடுக்கறது யாரு? காசே வாங்காம, மாநில அரசு பணவே வாங்காம ஏழை மக்களுக்கு 20 கிலோ 30 கிலோ அரிசி கொடுக்கறது மத்திய அரசுங்க. எங்க பாஜக ஆட்சி காலத்துல மட்டும் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. முன்னாடி காங்கிரஸ் இருக்கும்போது கிடையாது. முதல்ல அப்படி எல்லாம் கிடையாது, ரெகுலரா கொடுக்கறது. நீங்க தெரியாம பேசுறீங்க. இல்ல, எனக்கு தெரியும். ஒரு பிரேக் விட்டு தெரிஞ்சு பேசுங்க. ஏன்னா குறைந்த விலை காசு கொடுத்தாங்க, இப்ப அந்த காசு கூட வேணான்னு மத்திய அரசு நேரடியா கொடுக்குது. அடுத்து தமிழ்நாட்டில் இருக்க விவசாயிகள் 42 லட்சம் பேர். 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இந்த ஆட்டம் போடுறீங்களே பெண்களுக்கு, பாதி பேருக்கு கொடுத்துட்டு பாதி பேரை ஏமாத்திட்டு. 42 லட்சம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் அவங்க கணக்குல அனுப்புறமே, KYC மட்டும் செக் பண்ணிட்டு கணக்குல அனுப்புறமே. எந்த ஆண்டுல எந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி நீங்க கொடுத்திருக்கீங்க? இப்ப இந்த 10 வருஷம் மோடி அரசுலயும் இதை கொடுத்துருக்கோமா? நம்ம இந்த திட்டம் ஆரம்பிச்சவங்க கொடுத்துட்டு இருக்கோம் 5 வருஷமா. ஆனா உங்களை ஏத்துக்க மாட்டேன்றாங்க. எந்த ஊர்லயும் ஒரு MP ஜெயிக்க மாட்டேங்கிறீங்க. இல்லாத பேச்சு நீங்க. இல்ல, உண்மை அதுதானுங்க. எப்படி வரைமுறை இல்ல? நல்லவன உலகம் உருண்டைன்னு சொன்ன கலீலியோவை கல்லால அடிச்ச உலகம். ஆமா, அந்த திருச்சபையிலிருந்து அவர் வெளியே போய் சொன்னாங்க. சரி, நீ வந்து தவறான பிறப்பு, நீ உண்மையை சொல்லல, பொய் சொல்லி எங்களை ஏமாத்த பாக்குறேன்னு. மக்கள் யார் பொய் சொல்றாங்கறத இந்த தேர்தலில் புரிஞ்சுக்க போறாங்க. 26ல விடை கிடைக்க போகுது. பாருங்க, நான் பார்க்க தான் போறேன் நிச்சயமா. இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு பிரத்யேகமா இதை பண்ணிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அப்படின்னு எதையாவது ஒரு 2 சொல்லுங்க. பட்ஜெட்ல பாருங்க, பட்ஜெட்டுக்கு போனதுக்கு முன்னாடி முதலமைச்சர் போய் 63,000 கோடியை நீங்க ஏத்துங்கன்னு சொல்லி அதை ஏத்துக்கிட்டது இனிமேல் இந்த பட்ஜெட்ல தாங்க வரும். மெட்ரோ 2வது திட்டத்தை கடைசி வரைக்கும் மெட்ரோ கொடுக்கலன்னு ஒரு மிகப்பெரிய பொய்ய பித்தலாட்டத்தை பேசிட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல 3,400 கோடி மத்திய அரசு பங்கு முழுமையாக 100% கொடுத்தாச்சு. 2வது ப்ராஜெக்ட்ல 7,300 கோடி கொடுக்கணும். 2வது ப்ராஜெக்ட்ங்கிறது எப்ப? 2028ல முடியும். இப்பதான் 25 ஸ்டார்ட் பண்றோம். அது 26ன்னு சொன்னா 28ல தான் முடியும். அந்த பணம் வர வேண்டியது மத்திய அரசோட ஷேர். சரி, வேற ஒண்ணுமே. மீதி இருக்கிற 34,000 கோடி கடன் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க், இந்த மாதிரி வங்கியில இருந்து வரக்கூடிய கடன், ஜிக்கால இருந்து வரக்கூடிய கடன், இதுக்கு பொறுப்பேற்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு தயாரா இருந்தாங்க. இப்ப அதுல இருந்து நழுவி நீங்களே ஏத்துக்குங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை ஏத்துக்கிட்டு இப்ப வந்தாங்கல்ல. அதுதான் இன்றைக்கு ஜல்ஜீவன் திட்டத்துல தமிழ்நாட்டுல மட்டும் ஏறத்தாழ 41 லட்சம் வீடுகளுக்கு நேரடி குழாய் இணைப்பு கொடுத்திருக்கோம்ல, காசு வாங்காம. அது யாருடைய? மத்திய அரசு தானே கொடுக்குறாங்க. மாநில அரசும் சில ஆயுஷ்மான் பாரத்
சில பங்குகள் இருக்கு சார், சில பர்சன்டேஜ் இருக்கு சார். அது வீடு கட்டுறதுல இருக்கு, மற்றதுல இதுல கிடையாது. இந்த ஆயுஷ்மான் பாரத்ல பெர்சன்டேஜ் இருக்கு, மற்றதுல கிடையாது. விவசாயிகளுக்கு கொடுக்கறதுல நோ பெர்சன்டேஜ். 71 லட்சம் டாய்லெட்டுக்கு அலாட்மெண்ட் பண்ணி 60 லட்சம் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. நீ வந்து ரோட்ல எல்லாம் போகாத, நம்மலாம் கிராமத்துல இருந்து வந்தவங்க தானே, ரோட்ல போக முடியுமா? நீங்க சின்ன வயசு, என் வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா சைக்கிள்ல போனோம்னா பெண்கள்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க. ஒண்ணு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி போகணும், இல்லாட்டி சூரியன் மறைஞ்ச பிறகு போகணும். இன்னைக்கு ஒரு இடத்த நீங்க பார்க்க முடியுமா? 40 லட்சம் பெண்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுத்து வீடு விறகு வச்சு எரிக்கிற வீடை நீங்க காட்டுங்க சார். ஆனால் நம்மளால் மக்களின் நன்மதிப்பை முழுமையாக பெற முடியல. இன்னுமே பிஜேபி தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அந்நியப்பட்டியா நிக்குது. அப்படிலாம் நீங்க நினைக்க 80 லட்சம் ஓட்டு போடுறது அந்நியமா? என்ன கணக்கு நீங்க பேசுறீங்க? என்ன கணக்குல பேசுறீங்க? இல்ல எங்க ஐயா ராமதாஸ் இருந்தாரு கூட, மற்ற கட்சிகள் எல்லாம் கூட, எல்லா கட்சியும் அப்படிதான் சார். அப்ப திமுக மட்டும் வெற்றி பெறதுக்கு அது மட்டும் காரணமா? அப்புறம் நம்ம அண்ணன் ராகுல் காந்தி அண்ணன் இருந்தாரு, அடுத்த வருஷம் நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் இருந்தாங்க. வைகோ அண்ணன் திமுக தனித்து நிக்கும், உங்களால முடியுமா? திமுக தனித்து நிக்கும். நீங்க சொல்லுங்க பாப்பா, நாங்கதான் உள்ளாட்சியில் நின்னோம்ல, நிக்கட்டும் பாப்போம். திமுக எல்லாருமே தனித்தனி சந்தோஷமா நிற்பாங்க. நீங்க கூட எல்லாம் நாங்க எல்லாத்துக்கும் நாங்க தயாரா தாங்க இருக்கோம். ஆனா எங்க தலைவர் என்ன சொல்லிருக்காரு, 26ல கூட்டணி கட்சி ஆட்சி நடக்கும்னு சொல்லிருக்காரு. அதான் நம்ம யார் சார் கூட்டணிக்கு வருவாங்க? அது வரட்டும், வரும்போது வரட்டும். நான் ஒன்னும் ஜோசியர் இல்ல, நீங்க ஒன்னும் ஜோசியர் இல்ல, யாரு வருவாங்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியல. உங்களோட சேர்ந்தா உள்ளதும் போயிடும் நிறைய பேர் நினைக்கிறாங்களே. எங்களோட சேர்ந்து பதவி அவிச்சதுனாங்க திமுக அண்ணா திமுக. வெக்கமா இல்ல சொல்றதுக்கு? திமுக சேர்ந்து எங்களோட மத்திய மந்திரி சபையில் இடம்பெறலையா? முழுமையான ஆட்சியில் இருக்கலையா? இன்னைக்கு எல்லாம் ஒண்ணுதானுங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கு ஆபத்து இன்னைக்கு நீங்க அப்படின்றாங்க. திருமாவளவன் தினமும் சொல்றாரு இந்தியாவுக்கு ஆபத்தான. திருமாவளவன் யாருக்காக பேசுறாரு? இவர் பேசுறத டேப் எடுத்து எந்த ஊருக்கு அனுப்புறாருன்னு தெரியல. எந்த ஊருக்கு அனுப்புறாங்க? எங்க உலக இங்க இருக்கிற பிஜேபி சொல்லல, கூட்டணி கட்சிகள் சொல்லல, IMF சொல்லுது இந்தியா உலகின் ஒளிரும் நட்சத்திரமாக திகழ்கிறதுன்னு. ஐநா சபை சொல்லுது, ஐநா பொருளாதார மன்றம் சொல்லுது. சரி, கொரோனாவுக்கு பிறகு ஏறத்தாழ 75% நாடுகள் பின்னோக்கி போகும்போது இந்தியா மட்டும் எப்படி முன்னோக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஒரு ஜெர்கின் கிடையாத நாடு. துப்பாக்கியில சுட்டா ஜெர்கின் நம்ம இங்க இல்ல, இந்தோனேஷியால இருந்து வந்துச்சு. ஆனா இன்றைக்கு நம்ம போர்க்கப்பல் தயாரிக்கிறோம், நம்ம நீர்மூழ்கி கப்பல் தயாரிக்கிறோம், நம்ம பிரம்மோஸ் உள்பட நம்ம பிரம்மோஸ் ஏவுகணையை அமெரிக்கா வாங்கிட்டு இருக்கான். எங்க முன்னேறிட்டு இருக்கோம்? 5வது பொருளாதார நாடுனா சும்மா வேடிக்கைக்கு சொல்றதா? 25 கோடி ஏழை மக்களை வறுமையில இருந்து மீட்டிருக்கோம். இதெல்லாம் விட்டு என்னமா இவங்க திமுக சொல்றாரு, திருமாவளவன் சொல்றாரு. ஏங்க அமெரிக்க அதிபர் சொல்றாரு, பிரான்ஸ் அதிபர் சொல்றாரு, ஐநா மன்ற பொதுச்செயலாளர் சொல்லுங்க, நான் கேட்டுக்கல சார். IMF ஃபார்வர்டு சார், இந்த பக்கம் அரக்கோணத்துலயோ இல்ல இந்த பக்கம் வந்து அந்தியூர்லயோ, அந்த பக்கம் வந்து ஒரு கோயம்புத்தூர், எங்க ஊர் தருமபுரி, கிருஷ்ணகிரிலாம் பாராட்ட மாட்டேன்றாங்க. அந்தியூரை வந்து நீங்க பாருங்க, அந்தியூர் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருக்கு பாருங்க. பிஜேபியால டெவலப் ஆயிருக்கா என்ன? ஒட்டுமொத்த டெவலப்மெண்ட்ங்கிறது நாட்டோட செயல்பாடுங்க, தலைவனோட செயல்பாடு, பிரதமரோட செயல்பாடு. சரி, இதுல பிஜேபி திமுக அண்ணா திமுக எப்படிங்க பாக்குறீங்க? நாட்டோட பொருளாதாரத்தை ஒரு கட்சி மட்டும் பிஜேபியால தமிழ்நாட்டுல வளர்ச்சி கண்டிருக்கா என்ன? என்ன வளர்ச்சி? தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்த இந்தியாவே வளர்ச்சி கண்டிருக்கு. இந்தியா வளர்ச்சி மட்டும் இல்ல, உலகத்துல பல நாடுகள் இந்தியா விட்டு வளர்ச்சி கண்டிருக்கு. நம்ம உற்பத்தி அவனுக்கு குறைந்த விலையா கிடைக்குது. இங்க ஹுண்டாய், நீங்க ஹுண்டாய் தயாரிப்பு கார் விளம்பரம் பஸ்ல பாத்திருக்கீங்களா? இங்க பிறக்கிற குழந்தை உலகமெல்லாம் ஓடுதுன்னு போட்டு ஒரு விளம்பரம் போட்டு பாத்தீங்களா பஸ் பேனல்? சொல்லுங்க. அதுதாங்க இந்த நாடு. இன்னைக்கு மேக் இன் இந்தியால பல லட்சம் கோடி இங்க வந்திருக்கு. இன்னைக்கு ரஃபேல் விமானம் மேக் இன் இந்தியால தயாரிக்கப்பட்டதுன்னா எவ்வளவு பெரிய அதிசயத்துல உட்கார்ந்து இருக்கோம். நீங்க அந்தியூரை பாரு, தர்மபுரி பாரு, அந்தியூர் தர்மபுரம் நம்ம ஊர்ல முன்னேறிட்டு தானே இருக்கு. உங்களுக்கு என்ன கவலை? இல்ல நீங்க சொல்ற இந்த மேக் இன் இந்தியால எங்க ஊர் பக்கம் யாருமே சொல்ல மாட்டாங்க சார். சார் உங்க ஊர் பக்கத்துல தெரியாது, சொல்லி கொடுங்க. உங்களை மாதிரி தெரிஞ்சவங்க சொல்லி கொடுங்க. தெரியாட்டி எங்களை கூப்பிடுங்க, நான் அந்த உங்க ஊர்ல வந்து பேசுறேன். அவங்களுக்கு ஏத்த மாதிரி அப்பா அந்த கிராமத்துல என்னென்ன பண்ணலாம். மகளிர் சுய உதவி குழு தான் உனக்கு தெரியும். அந்த சுய உதவி குழு கூட முதல்ல 5 லட்சம் தான் குறைந்த கடனா இருந்தது, அதிகபட்ச கடனா. இப்ப மோடி அதை 10 லட்சம் ஆக்கிட்டாரு. தமிழ்நாட்டுல 4 லட்சம் மகளிர் சுய உதவி குழு இருந்தது, இப்ப இடத்துல 13 லட்சமா உயர்ந்திருக்கு. மகளிர் சுய உதவி குழு மட்டும் இல்ல, நீங்க விவசாயிகள்லாம் சேர்ந்து 10 பேர் சேர்ந்தா சிறு சிறு குழுக்களா விவசாயிகள் சுய உதவி குழுன்னு இருக்கு. நீங்க விவசாயிகள்லாம் 500 பேர் சேர்ந்தா ஃபார்மர் ப்ரொடியூசர் கவுன்சில் மாதிரி விவசாய கூட்டுறவு உற்பத்தி நிறுவனம்.
அந்த நிறுவனத்தை நீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 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 5 லட்சம் ரூபாய் போடுறோம், அல்லது நம்ம ஒரு 500 விவசாயிகள் ஆளுக்கு 5000 ரூபாய் போட்டு 25 லட்சம் போட்டா இமிடியேட்டா மத்திய அரசு 25 லட்சம் கொடுக்குது. அந்த நிறுவனத்துக்கு மத்திய அரசு ஆபீஸ் கொடுக்குது, வாடகை ஒரு ஸ்டாஃப் கொடுக்குறாங்க. அந்த நிறுவனத்தை நீ ஒழுங்கா ஒரு வருஷம் நடத்திட்டு இருக்கும் போது அந்த 500 மெம்பருடைய வாழ்வாதாரம், விவசாயம், முன்னேற்றம், உற்பத்தி, நெல்லில் இருந்து அரிசி, அரிசியில இருந்து மாவு, அதனுடைய ஏற்றுமதி அல்லது ஆன்லைன் பிசினஸ் எல்லாத்துக்கும் வழிகாட்டி 5 கோடி ரூபாய் கொலாட்ரல் இல்லாம கடன் கொடுக்குது மத்திய அரசு. இதெல்லாம் நான் எடுத்து சொல்லுவேன். எங்க நம்ம ஊர் பேங்க்லயா? நான் தான் சொல்றேன். இல்ல சார், நீங்க இவ்வளவு சொன்னீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவ்வளவு எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறீங்க, ஆனா பிஜேபி உள்ள வந்துரும்னு சொல்லி ஓட்டு வாங்கிடுறாங்க. பிஜேபி உள்ள வந்துரும்னா மக்கள் பூரா திமுக ஓட்டு போட்டுறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, அப்படி சொன்னா ஓட்டு போடுறாங்க. மாற்றம் வருங்க. பாருங்க, பிஜேபி உள்ள வந்துருங்க அப்படின்னா ஓட்ட போட்டுறாங்க. அதெல்லாம் இல்ல. அது சில பேர் வன்மத்துல பேசுறது, மதவாதத்தோட பேசுறது, மதவாத உணர்வுல பேசுறது. மதவாதம் யாரு? இப்ப நம்ம முதலமைச்சர் கூட மதவாதி. என்ன மதவாதி? என்ன முத்துராமலிங்க தேவர் சிலையில விபூதி கொடுக்குறாங்க, அதை கீழே போட்டு வர்றாரு. இது என்னைக்கும் நடந்தது, இன்னைக்கு வச்சு பேசாதீங்க சார். இன்னைக்கு என்ன அவர் மரியாதை செலுத்த போறாரா இல்லையா? நான் சொன்னேன் என்னைக்கும் நடந்தது, மத்ததெல்லாம் இன்னைக்கு நடக்கிறதா? ரைட்டு. நீங்க இல்ல, இப்ப உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்துவர் என்பது பெருமைப்படுகிறேன்னு சொல்றாரு. எல்லாரும் ஓட்டு உரிமை சொல்லுங்க. உரிமை. அப்ப இது என்ன, இது மதத்தை வெளிப்படுத்துறது தானே? மதத்தை வெளிப்படுத்துறது தானே? நீங்க மதத்தை ஸ்ரீரங்கத்துல ஒரு நெத்தியில அர்ச்சகர் வைக்கிற குங்குமத்தை கொஞ்ச நேரம் வச்சானுங்க, அங்கனையே அந்த டிவிக்கு முன்னாடி அடிக்கிற தன்மை என்ன தன்மைங்க? இல்ல சார், ஒருத்தருக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும், பிடிக்காமலும் இருக்கலாம். அது அவங்களுடைய தனிநபர் உரிமை. இதை பெரிதாக்குவதுதான் அரசியல். நான் ரம்ஜான் நோம்புக்கு போயிருக்கேன். என்னுடைய நண்பர்கள் நிறைய பேரும் இஸ்லாமியர் இருக்காங்க. ஆமா, அவங்களோட பழகி இருக்கேன், பேசுவேன். ஆமா, நம்ம வேளாங்கண்ணி மாதா கோயில், நாகூர் ஆண்டவர், திருநள்ளாறு 3 ஒன்னா போற சமூகம் இந்த தமிழ்நாட்டுல இருக்கும். எல்லாம் நாங்க மதவாதி, நீங்க நெத்தியில குங்குமத்தை அழிக்கிறவரு நல்லவர். 85% மக்கள் இருக்கிற இந்து மக்களுக்காக அவங்க கலாச்சாரம் பண்பாடு குறையக்கூடாதுன்னு பேசுறவங்கள மதவாதிங்க. 15% மக்களுக்காக பேசினா அவங்க பொது நலவாதி. நீங்க எல்லாம் சுயநலவாதி. இல்ல சார், அந்த மக்கள் உங்களை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளல. உங்களை எதிராக தான் பாக்குறாங்க சார். கண்டிக்கிற குழந்தை, அதாவது ஓட்டே அவங்களுக்கு 15% இருந்து தொடங்குது. அவங்க வீட்டுல இருக்க குழந்தைகள் கூட பெற்றோர்களை பாசமா நினைக்கிறதுல சில நேரம் வெறுப்பா நினைப்பாங்க, சில நேரம் சண்டை போடுவாங்க, சில நேரம் அம்மாட்ட கோச்சுக்குவாங்க, சில நேரம் அப்பாட்ட கோச்சுக்குவாங்க. இது மக்கள் அவங்கள வழிகாட்டி வழிநடத்தி அவங்களுக்கு உண்மையை எடுத்து சொல்லி அவங்கள மாற்றி உண்மையான நிலையை புரிய வைத்தது நம்ம கடமை. அதுக்கு தானே கட்சிகள் இருக்கோம். எல்லா கட்சியுமே ஜெயிச்சிருச்சுன்னா அப்புறம் ஜனநாயகம் எங்க இருக்கு? பெருந்தலைவர் காமராஜர் கேட்ட மாதிரி, ஐயா நீங்களே தோத்துட்டீங்கன்னு போய் கத்துறானா, ஓடுப்பா ஓடுப்பா, நானும் தோப்பேங்கிறதாப்பா ஜனநாயகம். சரி, இப்ப ராகுல் காந்தி டெல்லியில தொடர்ந்து 3 முறை கோழிவிட்ட, ஒரு சீட் இல்ல. 15 வருஷம் ஆட்சி பண்ணவங்க 15 வருஷம் 0. சரி, அதுதான் ஜனநாயகம். எல்லா கட்சியுமே ஜெயிக்கணும், எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போடலன்னா என்ன இருக்கும்? ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, 80 லட்சம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு போட்ட மக்கள் மட்டுமல்ல, ஓட்டு போடாத மக்களுக்காக குரல் கொடுக்கறதா பாஜக. 2026ல என்ன வியூகம் வச்சிருக்கீங்க நீங்க? அதிகாரத்துக்கு கூட்டணி ஆட்சின்றீங்க. கூட்டணி ஆட்சி வரணும்னா அதிகாரத்துக்கு வரக்கூடியவர்களோடு கூட்டணி வைக்கணும். இல்லைன்னா நீங்க அதிகாரத்துக்கு வர முயற்சிக்கிறீங்கன்னா அதற்கு வலுவான கட்சிகள் உங்களோட வரணும். அதுக்கு ஏதாவது ஒரு வியூகம் வேணும்ல. அதிகாரத்துக்கு வரக்கூடிய கூட்டணியை நிச்சயம் எங்க தலைவர்கள் அமைப்பாங்க. யார தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காங்க, அதிகாரத்துக்கு வரக்கூடிய கூட்டணியை உருவாக்குறதுல தானே 26ல கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. அதை நான் நம்புறேன். ஏடிஎம்கே உங்க கூட வராது. இந்த கணக்கெல்லாம் நீங்க போட்டு பாக்க இல்ல, உண்மைதானே சார்? இல்ல, அந்த கணக்கை நீங்க பார்க்க அது அண்ணாமலை பேசியே முடிச்சிட்டாரு அப்படின்றாங்க. இல்ல, அதெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏடிஎம்கே பிஜேபி மறுபடியும் வருமா? அத பத்தி இல்ல, தலைவர் சொல்லியிருக்காரு, நடக்கும். நாங்க மக்களை நம்புறோம். மக்களை நம்பி மக்களிடம் போவதற்கு தாங்க கூட்டணி. சரி, ஒரு கட்சியை மட்டும் நம்பி எது கூட்டணி அமைக்க முடியல சார். ஒன்னு டிஎம்கேவோட அலைன்ஸ்ல இருக்கணும், இல்ல ஏடிஎம்கேவோட அலைன்ஸ்ல இருக்கணும். அப்பதான் அதிகாரத்தை பிடிக்க முடியும். அப்ப நீங்க சொல்றது பார்த்தா இப்ப டெல்லியில ஒன்னு காங்கிரஸோட இருக்கணும், ஒன்னு ஆம் ஆத்மி கூட இருக்கணுங்கிறீங்களா? ஓ, நீங்க ரெண்டுமே இல்ல சார். நீங்க டெல்லி ஃபார்முலா கொண்டு தமிழ்நாட்டுல ஒர்க் அவுட் பண்ணாதீங்க சார். அங்க 70 நீங்க தானே கேட்டீங்க டெல்லி இதுன்னு. அங்க 70 தொகுதி, இங்க 234 தொகுதி இருக்கட்டும். நம்ம கடைசி ஒரு கிராமத்து வரைக்கும் நம்ம கொடி பறக்குதா இருக்கட்டுமே. திமுக 99 சீட்டு மட்டும் வாங்கி ஆட்சி நடத்தலையா? ஓ, அதாவது நம்ம திமுக 99 சீட், 234ல வெறும் 99 சீட்டு மட்டும் வச்சு கூட்டணியில ஆட்சி நடத்தலையா? போன முறை 4 எம்எல்ஏ உள்ள போனாங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம்கே அலைன்ஸ் இருந்ததுனால நம்ம கூட போனோம். கரெக்டுங்களா? இந்த முறை நமக்கு ஏடிஎம்கே இல்லைன்னா நம்ம நிலைமை என்னன்றது தெரிஞ்சிடும். அதெல்லாம் கிடையாதுங்க.
ஏங்க இன்னமும் நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்க. நாங்க என்ன பண்றது? ஓ 12 பாராளுமன்ற தொகுதியில ஏடிஎம்கே 3வது இடம் வந்திருக்கு. சரி 81 சட்டமன்ற தொகுதியில ஏடிஎம்கே 3வது இடம் வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க இதெல்லாம் பேசி ஏதோ ஒரு கட்சியை நானும் திட்டணும், நீங்க அது கேள்வி கேட்கணுங்கிற இடத்துல பேசல. அப்படியெல்லாம் கிடையாது. நாங்க என்ன சொல்றோம், நாங்கள் வளர்கிறோம் மம்மி, நான் வளர்கிறேன் மம்மின்னு விளம்பரம் வர்ற மாதிரி நாங்க பிஜேபி இஸ் growing now. ஓகே இத நீங்க யாரும் இல்லைன்னு மக்கள் ஏத்துட்டு இருக்காங்க. மக்கள் சொல்றாங்க. ஏன் உங்க நீங்க வேணா இல்லாம இருக்க சொல்லாம மக்கள் உங்களை நம்புவதற்கு என்ன செஞ்சிருக்குது பிஜேபி தமிழ்நாட்டுல? இவ்வளவு நாளா அடுக்குன்னு என்னாச்சு? ஓ இதெல்லாம் கொரோனா ஊசி போட்டதுல இருந்து, இலவச மக்களுக்கு சாப்பாடுக்கு அரிசி கொடுக்கறதுல இருந்து, இலவச கேஸ் இணைப்பு கொடுத்ததுல இருந்து, வீட்டுக்கு டாய்லெட் கட்டுறது இருந்து, 7 லட்சம் வீடு கட்டி கொடுத்ததுல இருந்து, 42 லட்சம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்கறதுல இருந்து, 41 லட்சம் வீடுகளுக்கு ஜல்ஜீவன் இணைப்பு திட்டம் கொடுத்ததுல இருந்து, 100 நாள் வேலை திட்டத்துக்கு 69 லட்சம் பேருக்கு மாத சம்பளம் கொடுக்கறதுல இருந்து என்னங்க கொடுக்கல? ஆசிரியர்களுக்கு பாதி பேர் சம்பளம். இதுல பல விஷயங்கள் எந்த அரசாங்கம் இருந்தாலும் செஞ்சுதான் ஆகணும். அதுல 1-2 வேணா நீங்க என்னங்க ஒண்ணு, எந்த அரசாங்கம் இருந்தாலும் நம்ம 1-2 42 லட்சம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் ஊக்கவுதவி திட்டம் முன்னாடி இருந்துச்சாங்க. சரி ஆயுஷ்மான் பாரத் திட்டம் முன்னாடி இருந்துச்சாங்க. வேற சில பேர்கள் இருந்துச்சா? கிடையாது. இந்திரா காந்தி ஊரக இந்த வேலை அமௌண்ட் வாய்ப்பு திட்டம், இந்த அமௌண்ட் 5 லட்சங்கிறது கிடையாது சார். இந்திரா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், நிறைய அந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருந்துச்சு சார். இன்னைக்கு உள்ள சம்பளம், போக்குவரத்து, அதுக்குள்ள உதவி எல்லாம் இலவச அரிசி இருந்துச்சா? சொல்லுங்க. ஏழை மக்களுக்கானதுங்க. 20 கிலோ 30 கிலோ இலவச அரிசி. அந்த திட்டம் முன்னாடி இலவசம் முற்றிலும் மத்திய அரசு கொடுத்தா சார். அன்னைக்கு 10 கிலோவா இன்னைக்கு 20 கிலோவா மாறிடலாம். நம்ம அடுத்த கிடையாது சார். நீங்க பாருங்க, உள்ள போய் நெட்ல பாத்துட்டு திருப்பி கூப்பிடுங்க. அந்த கேள்விக்கு என் பதில வேணா மாத்திக்கிறேன். 35 லட்சம் டன் வருஷத்துக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரி ஓகே, நல்ல விஷயம் சார். ரொம்ப முக்கியமான கேள்வி சார். அண்ணாமலை தான் தலைவராக தொடர போகிறாரா? ஏன் ஒரு தாமதம்? இன்னும் தலைவர் பதவிக்கான அந்த அறிவிப்பு இல்லாமல் இருக்குது. வேறு சில பெயர்கள் எல்லாம் வேற அடிபட்டு கொண்டே இருக்கிறது. நீங்களாவது உண்மையை சொல்லுங்க சார். அவரே இருப்பாரா இல்ல வேற யாரையாவது மாத்த போறாங்களா? அவர் தலைவர் தானே இருக்காரு. இல்ல சார், இப்ப யாருமே அந்தந்த பொறுப்புல இல்ல தானே. நம்ம இப்பதான் மாவட்ட தலைவர் இதெல்லாம் பண்ணிட்டோம். ஒரு பொறுப்புக்கு மற்றொரு வருகிற வரை அவர் தான் அந்த பொறுப்பு பாக்குறாரு. அது கரெக்ட் சார். அது ஒரு காபந்து ஒரு இருக்கலாம். அது ஓகே, அது இருந்துட்டு போட்டோம். மறுபடியும் மீண்டும் ஒரு புதிய தலைவரா அல்லது அதே தலைவரான்றத சொல்லணும்ல. ஏங்க இது தேசிய கட்சிங்க. நீங்க தமிழ்நாடு மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. தமிழ்நாடா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, தெலுங்கானா, பல மாநிலங்கள்ல இந்த மாநிலத்துல கருணாகரன் சார் தமிழ்நாட்டுல சீக்கிரம் சொல்லிடலாம் சார். அப்படி உங்க ஆசையை சொல்லுங்க. இல்ல நான் சொல்றேன் 16 மாநிலங்களுக்கு மேல இன்னும் போடாம இருக்கு. அதிகாரத்தில் இருக்கிற மாநிலங்கள்ல, அதிகாரத்துல வந்த மாநிலங்கள்ல, இல்ல வரப்போறன்னு நினைச்சிட்டு இருக்கிற மாநிலங்களை வேணா தாமதம் பண்ணலாம். தமிழ்நாட்டுல கொஞ்சம் சீக்கிரமா வந்த மாநிலங்களை விட வரப்போற மாநிலங்கள் எல்லாங்க நல்ல மக்கள் கட்சிக்கார உற்சாகமா இருப்பான். ஒரு கட்சி வளர இடத்துலதான். அதனால இங்க ஏற்கனவே தலைவர் இருந்துட்டு இருக்கும் போது ஏன் இந்த கேள்வி எல்லாரும் தொடருவாரா சார்? அண்ணாமலையே தொடருவாரா? நிச்சயமா தேசிய தலைமை என்ன அறிவிக்கிறாங்களோ அதை ஏற்று தொண்டர்கள் தயாரா இருக்க போறாங்க. அவர் இப்ப இருக்கும் போது அவர் மீண்டும் வருவாரான்னு எப்படி கேக்குறீங்க? இந்த சீட்ல உட்காந்துருக்கீங்க, திருப்பி உட்காருவாரா? நான் கேட்டா என்ன அர்த்தம்? சரி, நீங்க தான் சீட்ல உட்காந்துருக்கீங்க, தம்பி அவர் எப்ப உட்காருவாரு கேக்குறீங்க. இல்ல சார், வேற சில பேர் எல்லாம் அடிபடுது சார். மாற்ற போறாங்க, இவர் தலைவரா வர போறாரு. அவங்க வெளியில பேசுற கருத்துக்களுக்கு நான் எப்படி பதில்? நானும் ஒரு மாநில துணைத் தலைவர், அப்படி எல்லாம் எடுத்து எரிஞ்சேன்னு பேச முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு வரும்போது அவங்க அனுபவிப்பாங்க. சரி, வாய்ப்பு வருமா வராதான்னு எனக்கு தெரியாது. அண்ணன் கருணாகராஜன் கூட வராருன்னா நல்ல விஷயமா இருக்கும். அப்படி யாருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. இந்த கட்சி மாதிரி ஒரு கட்டமைப்போட செயல்படுற கட்சி கிடையாது. இது மற்ற கட்சிகள் மாதிரி இல்ல. எல்லா கட்சியிலையுமே பிரச்சனை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே பல மாவட்டங்களுக்கு திடீரென்று மாவட்ட சுற்றுப்பயணம் போக ஆரம்பிச்சாங்க. எஸ்பி வேலுமணி அந்த ஊருக்கு, இவர் திருநெல்வேலிக்கு, 4-5 ஊர்லயே கலாட்டா, சண்டை, சேரு, அடித்தடி, மதுரையிலே பிரச்சனை நிப்பாட்டாங்க. இங்க அது கிடையாது. இங்க பாட்டுக்கு தலைவர் இப்பவும் செயல்பட்டு இருக்காரு. அந்த செயல்பாடு இப்ப தொடர்ந்துட்டு இருக்கு. தேசிய தலைவர் அறிவிப்பாங்க. இதுல யாருக்கு என்ன கவலை இருக்குன்னு தெரியல. அவங்கவுங்க சில பேர்களை எழுதுறாங்க, சொல்றாங்க. யார் வந்தாலும் கவலை இல்லை. கட்சியில கட்சிப்படி எல்லாருக்கும் தொடரும், பொதுவானது. பிஜேபியை பொறுத்தவரையில மத அரசியலை தான் அதிகமா கையில் எடுக்குது. அமைதியா இருக்கிற திருப்பரங்குன்றத்துல திடீர்னு போய் ஏன் பிரச்சனையை வம்படியா இழுத்துட்டு ஒரு பெரும் கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுது, அந்த துணை அமைப்புகள் எல்லாம் அனுப்பிவிட்டு பிஜேபி இந்த வேலையை செய்யுது அப்படின்றாங்க. பெருங்கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருந்து திருப்பரங்குன்றம் முருகன் புகழுக்கு களங்கம், அவருடைய புனிதத்துக்கு களங்கம், அந்த திருமலை திருப்பரங்குன்றத்திற்கு களங்கம், எல்லாம் வாருங்கள்லாம் அது வேற மாதிரி ஆர்கனைஸ் கிரௌடா போயிருக்கும். 3 மணி வரைக்கும் அனுமதி இல்லை. 3 மணிக்கு மேலதான் தீர்ப்பு கிடைக்குது. தீர்ப்பு கிடைச்ச உடனே 5 மணிக்குள்ள ஏறத்தாழ 50,000 பேர் அங்க சேரக்கூடிய அளவுக்கு இருக்கிறத நீங்க ஆர்கனைஸ்ன்னு சொல்றீங்க பாருங்க.
இத முதல்ல மாத்திக்கிங்க சார். இல்ல இந்த மாதிரி உணர்வுகளை களங்கப்படுத்தாதீங்க. உணர்வு என்ன சார், எல்லாருக்கும் உணர்வு இருக்கு சார். நீங்க ஏதோ உணர்வுகளை நீங்க தான் தட்டி எழுப்பணும்ன்றது வேண்டாம். திருப்பரங்குன்றமாவே இருக்கணும். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? தட்டி எழுத்த வேண்டிய காலத்துல நம்ம இருக்கோம். ஒன்னும் நீங்க தட்டி எழுப்ப தேவையில்லை. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஓட்டை யாருக்கு போடணுமோ போடுவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னா அடுத்து என்ன? அரோகரா தான். ஏன்னா இங்க நம்ம ஊர்ல என்ன பழக்கம் வச்சு என்ன சொல்றாங்க? அரோகரனா நீ காலி ஆயிட்ட. பெருமாள் கோயிலுக்கு போனா எப்படி கோஷம் போடுவோம் சொல்லுங்க. கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுங்க. சரி, கோவிந்தா கோவிந்தான்னு நீ நாசமா போயிட்ட சார். இதெல்லாம் வந்து இதெல்லாம் கட்டமைக்கப்பட்ட சார். ஸ்ரீரங்கத்துல லட்சக்கணக்கான மக்கள் உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வர்றான். என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்க படிக்கணும், வீடு கட்டணும், உயரணும், வெளிநாடு போகணும், தொழில் தொடங்கணும். வெளியில வந்தவொடனே கடவுளை நம்புனியா? நீ காட்டு முறாண்டிடா. கடவுளை கும்பிட்டு வர்றியா? நீ முட்டாள்றா. சரி, அப்படிங்கிற வாசம் அத பார்த்துட்டு உள்ள போயிட்டு வெளியே வர்றவங்க எத்தனை கோடி பேர், எத்தனை லட்சம் பேர், எத்தனை பேர் அதை இங்க சொல்ல நினைக்கிறீங்கல்ல, அதை தவறு என்று மக்களுக்கு புரிய வைக்கணும். மக்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்க லெக்சர் பண்ணாதீங்க. லெக்சர் இல்ல, நீங்க கேக்குற கேள்விக்கு எல்லாம் பதில் இல்ல. நீங்க கேக்குறதுக்கெல்லாம் மேனா மணிக்கா பதில் சொல்லிட்டு போக முடியுமா? அப்படி எல்லாம் இல்லங்க. கருணாகராஜன் பிஜேபி வந்துதான் மக்களுக்கு எல்லாம் பாடம் எடுக்கணும் இல்ல. அவங்க கோயிலுக்கு போவாங்க, வந்துட்டு யாருக்கு நான் கேட்ட கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்ல இருக்கு சார். சரி, திருப்பவன்றதுக்கு கூடுதலை மட்டும் கேக்குறீங்களே. இங்க உட்காந்து தாண்டா பிரியாணி திம்பேன்னு சாப்பிட்டவங்களுக்கு நீங்க கட்டணம் தெரிவிச்சீங்களா? இல்ல, அது கண்டிக்க வேண்டிய ஒன்று. அதே போல நீங்க யார் மனசை புண்படுத்த நினைக்கிறீங்க? 8.5 கோடி மக்கள்ல 85% இந்து மக்கள் மனசை புண்படுத்த நினைக்கிறியா? அப்படி தப்பா நாங்க சாப்பிடுவோம். அது தப்பு சார். அது எல்லாரும் பிரியாணி சாப்பிடுவேன், சிக்கன் பிரியாணி சாப்பிடுவேன், பாரு இது வீடியோ எடுத்து போடுவேன். இதெல்லாம் ஒரு தவறு கிடையாது. சரி, இதெல்லாம் மக்களுக்கு எதிராக கண்டிக்க வேண்டியது, அது நடவடிக்கை எடுக்க வேண்டியது. அதனால இது வருது. ஆனா நீங்க அந்த மலையே போயிடும், அதை தூக்கி எறிஞ்சிருக்கீங்க. இதை மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. அந்த மலையே நம்மளை விட்டு பறி போயிடும் அப்படின்னு ஏன் மக்களை வந்து தேவையில்லாம போர்ட்ரேட் பண்ணாங்க? தப்பா பண்ணுவீங்க. அப்படித்தான் பண்ணுவீங்க. திரு எச் ராஜா சொல்றாரு அயோத்தியா மாறிடுது அப்படின்றீங்க. நீங்க ஏன் சார் அச்சப்படுத்துறீங்க? தர்ம போராடி இப்ப நம்ம முதலமைச்சர் உள்பட எல்லாரும் பேசலையா? உணர்ச்சியில ஆளுக்கு ஒரு பேச்சு பேசதான். என்ன பேசினாங்க? என்ன பேசினாங்க? தமிழ்நாட்டுல திராவிட நாடுன்னு தனி நாடு கட்ட ஊருங்க. சரி, அதெல்லாம் நீர்த்து போய் தெரியாது. அதெல்லாம் நீர்த்து போய் விட்டது. ஒருத்தரும் உணர்ச்சியில பேசுறாங்க. ஓ, உணர்ச்சியில பேசுறது இது. அவரோட உணர்ச்சியில என்னத்தையாவது வன்முறையை கொண்டு வந்தீங்கன்னா அவர் வந்து இந்த தர்ம போராளிங்கிற ஒரு பேர். சரி, அவர் பேசினா இந்து மக்கள் அவருடைய கருத்தை கேட்பாங்க. இன்னைக்கு அவர் எல்லாருக்கும் ஒரு உணர்வை ஏற்படுத்தணும். இல்ல சார், நம்ம எனக்கு என் சுயநலம், எனக்கு ஒரு சுயநலம் இருக்கு. என் பிள்ளை மட்டும் நல்லா இருக்கணும், முருகா மொட்டை அடிக்கிறேன். என் பேரன் நல்லா இருக்கணும், முருகா நான் வந்து காது குத்துறேன், முருகா நான் தைப்பூசத்துக்கு காவடி எடுத்துட்டு வர்றேன், என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நீ உன்னோட போயிடாதப்பா. சரி, முருகன் உன் குடும்பத்துக்கு நினைக்கிறது நாட்டுக்கு நினை, நம்ம மதத்துக்கு நினை, கலாச்சாரத்துக்கு நினை, பண்பாடுக்கு நினைன்னு சொல்றாருங்க. இது என்னங்க? இல்ல சார், அது ஒட்டுமொத்தமா நீங்க வந்து யாருக்கும் வந்து உட்காந்து நீங்க அதை வந்து ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கிறீங்க, கன்சாலிடேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய கன்சாலிடேஷனை அவங்க விரும்பல, அவங்க ரசிக்காத. நீங்க விரும்பலன்னு சொல்லி ஒருத்தர் எல்லாரையும் மக்களை ஏமாத்தலாம்னு நினைக்காதீங்க. அந்த காலம் மலை ஏறும், நீங்க பார்க்கத்தான் போறீங்க. நீங்க வேடிக்கை பாருங்க. இல்ல சார், உங்க ஆசையை உங்க மனசுல இருந்து வருது. நீங்க விரும்பலைன்னு சொல்ல அவங்க விரும்புவாங்க. இல்ல சார், ஏதோ ஒரு படத்துல தனுஷன் பார்க்கத்தான் பிடிக்கிற மாதிரி நீங்க பாருங்க. பிஜேபியை பார்க்க பிடிக்கும். பிஜேபியோட உண்மை நிலை, உண்மை எண்ணம், உண்மை சிந்தனை, உண்மை நாட்டுப்பற்று, உண்மை தேச வளர்ச்சி போக போகதான் மக்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த தமிழகத்துல ஆழமா வேரூன்றி கொண்டு இருக்கிறது. பல ஊர்கள்ல சார் பெரிய மாற்றம் சார். இன்னைக்கு சவுத்துல எடுத்துங்க. இன்னைக்கு ராதாபுரத்துல 57,000 ஓட்டு சார். ஏடிஎம்கே காணும் சார். இன்னைக்கு இங்க இருக்கிற டி நகர் தொகுதியில 45,000 ஓட்டு சார் பிஜேபி. ஏடிஎம்கே 19,000 ஓட்டு சார். 52,000 ஓட்டு வேளச்சேரியில சார். 21,000 ஓட்டு ஏடிஎம்கே சார். நாங்க திமுகவுக்கு அடுத்து சக்தி மிக்க கட்சி இன்னைக்கு மாறி இருக்கோம் சார். இதை நீங்க எல்லாம் பொறுக்க முடியாம நீங்க வளரல, நீங்க அது உங்களுக்கு என்னது, மக்கள் உங்களை வெறுக்கிறாங்க, இப்படியே நீங்க பேசி மக்களை மலுமட்டியாக்க நினைக்காதீங்க. மக்கள் உணர்வு பூர்வமா இருக்காங்க. ஊழலுக்கு எதிராக, வேலை வாய்ப்பின்மைக்கு எதிராக, அரசு திட்டங்களை ஒழுங்குபடுத்தாததுக்கு எதிராக, மக்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாததுக்கு எதிராக மக்கள் அணி திரள்வாங்க. அரசு ஊழியர்கள் நிலைமையை பாருங்க. நீங்க அரசு ஊழியர்கள் எல்லாரும் என்ன பண்ண போறாங்க எலெக்ஷன் நீங்க பார்க்க தான் போறீங்க. இறுதியா ஒரு கேள்வி சார், எல்லாரும் ஒரு பக்கம் நிக்கிறாங்க, ஆனா உங்களை புதுசா வர்றவங்க கூட எதிர்க்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரிதான் நீங்க தனிமைப்பட்டு நிக்கிறீங்க. விஜய் கூட சொல்ற பாருங்க, திடீர்னு வராரு உங்களை எதிரின்னு அனௌன்ஸ் பண்றாரு. பாமகவை நீங்க ஒரு மனிதராவே நினைக்கலையா? இல்ல அப்படி இல்ல, பாமகவே உங்க கூட இருப்பாங்களான்னு டவுட் தானே, சந்தேகம் தான். இப்ப நீங்க உங்க கூட இருக்குன்னு அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா என்ன?
போன தேர்தல் இருந்தாங்க. அது சூழலுக்கு சொல்ல என்ன வேணாலும் நடக்கும். ரைட்டு. நீங்க எங்க கூட இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை மதிக்கலையா சார்? நான் உங்களை நான் கேக்குற கேள்விக்கு நீங்க மதிக்கிறேன். நான் சொன்னதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கட்சி இல்லன்னு நினைக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன். அவங்க எல்லாம் உங்க கூட மாநிலம்னா உங்க கூட நிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. மத்திய தேர்தல் மோடின்னா நிப்பாங்க. நீங்க மாநில தேர்தல் அதிகாரம் அப்படின்னா உங்க கூட நிப்பாங்களான்றது டவுட் தானே. பிரசாந்த் கிஷோரா நினைக்காதீங்க. அவங்களுக்கு இல்ல சார், என்னால யூகிக்க முடியல. இத்தனை வருஷமா மீடியால பேசுற மாதிரி பேசாதீங்க. அப்படி இல்ல சார். ஏன்னு கேட்டா எங்களுடைய ஒரு அணி இருக்கு, அவங்கள கொச்சைப்படுத்தாதீங்க. இல்ல சார், கப்பல் கரை சேர்றதுல தான் இப்போ பண்ணிப்பாங்க. கொச்சைப்படுத்தாதீங்க. யாரும் கரை சேர்ற கப்பல்ல தான் பண்ணிப்பாங்க. எந்த கப்பல் கரை சேரன்னு ஓடிட்டு இருந்துச்சோ ஆம் ஆத்மி இன்னைக்கு கவுந்து போச்சு. அது மாதிரி இந்த திமுக கப்பல் கவுறதுக்கு ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் கிடையாது. மக்கள் நினைச்சா ஒரு நொடியில மாட்டுறாங்க. முஜிபுர் ரஹ்மான கடவுளை நினைச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வீடை இடிச்சு படத்தை நொறுக்கி தீ வச்சு கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. உலகம் மக்கள் கையில இருக்குங்க. மக்கள் நினைப்பாலும் அதான் முடிவு. மக்கள் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் முடிவு எடுப்பாங்க. அது இல்ல நான் தான் ராஜா நான் தான் மந்திரின்னு சொல்றதுக்கு யாருமே கிடையாதுங்க. ஆனா திமுக காரங்க அப்படி சொன்னா இன்னும் ஒரு 150 வருஷம் ஆகும் பிஜேபி அப்படி அவங்க நினைச்சா. சார் நிச்சயமா 200 இடத்துலயும் ஜெயிச்சிருவாங்க சார். யாரு சார்? திமுக சொல்றாங்க. அதான் சொல்லிருக்காரு. 200ல முதல் 200 இலக்குக்கான தொடக்கம் ஈரோடுன்ட்டாரு. 200 இல்ல 234 ஜெயிப்பாரு. அதான் ஈரோட்ல மாதிரி யாருமே எடுத்து போட்டியிடாட்டி 234 போக வேண்டியதானே சார்? அப்படிதான் நீங்க கேக்குற கேள்வியோ அவங்க சொல்றது அப்படித்தான் இருக்கு சார். நீங்க திமுக மேல வெறுப்புல இருக்காங்க, கோபத்துல இருக்காங்க, ஈரோட்ல நிக்க வேண்டியதானே பிஜேபி போய் நின்றுக்கலாம். எங்களுக்கு தெரியுங்க, இடைத்தேர்தல் என்பது கடை தேர்தல். அதனால இல்ல சார், நீங்க எதுவா இருந்தாலும் தேர்தல் தான். வணிக ரீதி எதுவா இருந்தாலும் தேர்தல். நீங்க அப்ப நீங்க குழந்தையா இருக்கீங்களா இல்ல தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? தெரிஞ்சு தெரியாம நடிக்கிறீங்களா? போய் எனக்கு தெரியும். திருமங்கல பார்மலால இருந்து ஈரோடு வரைக்கும் எனக்கு நம்ம தெரியாதா? சரி, அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய. ஆனா பொது தேர்தலில் உங்களால திமுக வீழ்த்திட முடியும். ஏங்க 75 தொகுதியில போன வட்டம் ஜெயிக்கலையா நம்ம கூட்டணி? சரி, கூட்டணி அப்ப ஏடிஎம்கே இருந்துச்சு. யாரா இருக்கட்டுங்க, திமுகன்னு சொன்னதுனால நான் சொல்றேன். சரி, அப்ப ஏடிஎம்கே இருந்துச்சு, நீங்க ஜெயிச்சீங்க. அது இல்ல, திமுகவுக்காக நீங்க சொன்னதுக்காக நான் சொல்றேன். அது எப்ப வேணாலும் மாறும். ஏங்க இப்ப வேங்காய் வயல் பிரச்சனையில திருமாவளவன் போய் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிபிசிஐடி தூக்கி குப்பையில போடுங்கிறாங்க. இப்ப அவங்களே சிபிஐ வேணுங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா தொழிலாளருக்கும் போராடிட்டு இருக்காங்க. அவங்க என்ன வேணாலும் திசை மாறாத அந்த கூட்டணி. கப்பல்ல இருந்து 4 பேர் இறங்குவாங்க ஏறுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கலையா? எல்லாத்தையும் பொதுவா எதிர்பாருங்க. பிஜேபிக்கு மட்டும் ஒரு இலக்கணத்தை நீங்க வகுக்க நினைக்காதீங்க. இலக்கணத்தை வகுக்கல சார். பிஜேபி கப்பல் தமிழ்நாட்டுல கரை சேருமான்றதுதான் என்னுடைய கேள்வி. கரை சேர்றது மட்டும் இல்லங்க, இந்த கப்பல்னால் இந்த தமிழகம் செழிப்பாக வாழப்போகிறது, மக்கள் வாழ்வு உயரப்போகிறது. நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இந்த கப்பல்ல டிராவல் பண்ணுவாங்களா எல்லாரும்? நீங்க பார்க்கத்தான் 80 லட்சம் பேர் டிராவல் பண்றாங்க சார். நீங்க புதுசா திருப்பி திருப்பி கேட்காதீங்க. எது உண்மைன்றதை மக்கள் சொல்லட்டும். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி.